ஹாய் காய்ஸ், நம்ம இரும்பு கடைக்கு போயிருந்தோம் இல்லையா? அங்கே கிடைச்ச ஸ்பீக்கரு இன்னைக்கு வந்து நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்பீக்கரில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக ஆன் ஆகலை. அது ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சார்ஜ் போட்டு பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உள்ள இந்த ஸ்பீக்கர் வந்து தண்ணியில் கிடந்திருக்கு போல். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் லாக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து போப் அப்படின்ற கம்பெனியோடது. ஆனால் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது காய்ஸ். ஓகேங்களா? சரி வாங்க காய்ஸ், நம்ம இதை ரீஸ்டோரேஷன் பண்ணி இதுக்கு உயிர் கொடுக்க முடியுமா இல்லை முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவரை அதாவது இந்த வலை மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம அந்த கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. ஏற்கனவே இதை ரிமூவ் பண்ணால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரிமூவ் பண்ணால், நம்ம ரிமூவ் பண்ணும்போது கையை வந்து கிழிச்சிருச்சு இந்த வலை. தெரியுதுங்களா? அதுக்கு தான் அவசரப்பட்டு இது எதுவும் செய்யக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு இல்லை ஒரு நைஃபை வச்சு நம்ம லைட்டாக தூக்கி விட்டிங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம பின்னாடி பேக் சைடு இங்கே வந்து எந்த ஸ்க்ரூவுமே கிடையாது. அதனால் நம்ம இங்கேயே அதே மாதிரி ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நீங்கள் தூக்கி விட்டீங்கனாலே அது தானாக வந்துடும். தெரியுங்களா? ரொம்ப ஐட்டி நம்ம இது பண்ணக்கூடாது, சும்மா லைட்டாக அப்படியே, அவ்வளோதான். நம்ம எடுத்தாச்சு. ஓகே, ஸ்பீக்கர் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சரி வாங்க நம்ம வந்து ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணலாம். ஸ்பீக்கர் வந்து இந்த சரவுண்ட் பேப்பர்லாம் கிழிச்சிக்கிச்சு, மக்கி போய். பார்த்தீங்கன்னா தெரியும், சரவுண்ட் பேப்பர்லாம் நமக்கு பேட் கண்டிஷனில் தான் இருக்குது. சரி வாங்க நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்போ வாங்கின ஸ்பீக்கர்னு தெரியல, எந்த மாடலும் தெரியல. சரி வாங்க ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை வச்சுக்குங்க. ஓகேங்களா? பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓகே, நம்ம ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ நைஃப் வச்சு லைட்டாக தூக்கி விட்டு பார்க்கலாம் ரிமூவ் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, இந்த மாதிரி நம்ம அந்த வலையை எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி லைட்டாக தூக்கி விட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இவ்வளோதான் இதில் இருக்க பார்ட்ஸ். இதை வந்து நம்ம இந்த பேக் டோரை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மதர் போர்டையும் ஸ்பீக்கரையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பேட்ரி. ஓகே, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஓகே, இது வந்து பேட்டரி கனெக்டர். பேட்டரி கனெக்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இது வந்து ஸ்பீக்கர் கனெக்டர், இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்க்ரூஸ்லாம் நம்ம அதில் ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ பேட்ரிலாம் கொஞ்சம் பேட் கண்டிஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா, பேட்ரி நமக்கு வந்து செட் ஆகாது. நம்ம வந்து வேறு பேட்டரி தான் நம்ம போகிற மாதிரி வரும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம், நல்லா இருந்ததுன்னா அந்த பேட்டரியை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்டு வந்து வாட்டர் லாக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஐபிஎஸ் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, தின்னர், பிசிபி தின்னர், அதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஐபி தின்னர் போட்டு க்ளீன் பண்ணுறதுனால ஷார்ட் வந்து ரிமூவ் ஆகும். ஓகேங்களா, ஷார்ட் ரிமூவ் ஆகும்னு போர்டு நமக்கு பளிச்சுன்னு தெரியும். நம்ம சால்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ட்ராக் எங்கே இருக்குன்னு கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஐபி தின்னரை வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க டஸ்ட்டை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஐபிஐ சொல்யூஷனை, அதாவது தின்னரை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாம் க்ளீன் பண்ணலாம். ஓகே, பேக் சைடு வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு. ஓகே, அதே மாதிரி ஐபி தின்னரை போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, யூஎஸ்பி போர்ட்டு, நம்ம சார்ஜிங் போர்ட்டு, இந்த எஸ்டி கார்டு போர்ட்டு, இந்த சுவிட்சு, இதுக்கெல்லாம் நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை வந்து அப்படியே நம்ம இன்செர்ட்டை க்ளீன் பண்ணணும். தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அது அந்த ஹோல்ஸ் உள்ள விட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். ஓகே, நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம 2 பேட்டரிஸ் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட 2 பேட்டரி இருக்கு. ஓகே காய்ஸ், இப்போ நம்மக்கிட்ட 2 பேட்டரி இருக்கு. ஓகேங்களா, இந்த பேட்டரியில் இப்போ சார்ஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நமக்கு மல்டிமீட்டர் தேவை. ஓகே, இந்த மாதிரி ஒரு மல்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு டிசி வோல்ட் ரேஞ்சில் 20 வோல்ட் ரேஞ்சில் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் ப்ராப் இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து ஓகே, இந்த பேட்டரி நம்ம வச்சிடலாம். இதில் சார்ஜ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பாசிட்டிவ் ப்ரோபில் நம்ம பாசிட்டிவ் வச்சாச்சு, நெகட்டிவ் ப்ரோபில் நம்ம நெகட்டிவ் வச்சாச்சு. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 4 வோல்ட், ஓகேங்களா, 3.9 இருக்குது, 4 வோல்ட் இருக்குது நமக்கு. இந்த பேட்டரி நமக்கு குட் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, இந்த பேட்டரி வச்சு நம்ம அந்த மதர் போர்டை செக் பண்ணி பார்க்கலாம், அதாவது ஆன் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த மல்டிமீட்டர் நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மதர் போர்டை நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா, எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பேட்டரி இன்புட் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ஒரு மாடலில் வந்து ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்கும். இந்த ஒயரில் உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் மைனஸ் மாறி இருக்கும். மாறி இருக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது இங்கே ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகிறதுனால
ஐசிஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். எப்படி பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு இருக்குயா, கிரவுண்டுக்கு வந்து நம்ம நெகட்டிவ் ப்ரோப்னா இந்த பிளாக் ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சைடு வரணும். இந்த பேட்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம பாசிட்டிவ் ப்ரோப் கொடுக்கணும். அதாவது ரெட் ஒயரை நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, சுவிட்ச் ஆனில் இருக்கு போல். நமக்கு வந்து போர்டு வந்து ஒர்க்கிங் ஆகுது. ஓகேவா, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இது வந்து பிக் டிஸ்பிளே பழகுது, நல்லா இருக்கு கைஸ். ஓகேங்களா, நம்ம செலக்ட் பண்ணுறதெல்லாம் அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. பெரிய டிஸ்பிளே. இப்போ வந்து லைன் இன் மோடில் இருக்குது. இப்போ நம்ம ப்ளூடூத் மோட் செலக்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம ப்ளூடூத் மோடு செலக்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ப்ளூடூத் சிம்பிள் காட்டின்னு இருக்குது. ஓகே கைஸ், இந்த மதர் போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம அந்த 2 ஸ்பீக்கரையும் நம்ம எடுத்து ஜாயின் மட்டும் பண்ணி பார்க்கலாம், சும்மா டெஸ்ட்டுக்காக. ஓகேங்களா, இந்த 2 ஸ்பீக்கரையும், ஏன்னா ஐசிஸ் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து இருக்குங்க இல்லையா, அந்த 2 ஐசி தான் ஆம்பிளிஃபையர் ஐசி. ஓகேங்களா, இந்த 2 ஐசி எதனா ஒரு ஐசி ஃபால்ட்டாக இருந்தால் கூட ஒரு ஸ்பீக்கர் கேட்காது, இல்லை ஓடாது, பாடாது. இப்போ நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஒயர் வந்து நம்ம இப்படி வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் கரெக்டாக கொடுத்தா தான் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்கும். இப்போ பாடுதான்னு செக் பண்ணுறதுக்கு அதில் கொடுத்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். உங்கள் கம்பெனிலேருந்து வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ஸ்பீக்கரு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு மெமரி கார்டு, எஸ்டி கார்டு இருக்கு. இப்போ அதை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நமக்கு 2 ஸ்பீக்கர் போகிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, நம்ம மெமரி கார்டை இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். Music play mode. இருங்க. The Bluetooth device is ready to pairs. Music play mode. ஓகே கைஸ், ஸ்டக் ஆகி ஓடுற மாதிரி இருக்கு. வாங்க நம்ம அதை பேட்டரியில வந்து சார்ஜ் இல்லை, சார்ஜ் வந்து காலி ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த ப்ராப்ளம்னால தான் நமக்கு ஸ்டக் ஆகி ஓடுது. இப்போ வந்து நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம், சார்ஜ் வந்து ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இது வந்து V8 பின்னு, சார்ஜர் பின்னு, டைப் சி கிடையாது. ஓகே, நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், சார்ஜ் ஆகுது, இண்டிகேஷன் நமக்கு எரியுது. ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இதை ரீஸ்டோரேஷன் பண்ண நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம சார்ஜ் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இருக்க ஃபால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்பீக்கர் ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து இந்த சுவிட்ச் வந்து கம்ப்ளைண்ட்டாக இருக்கு. எப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைமில் வந்து பாருங்க ஆன் ஆகுதா, தெரியுதுங்களா? இப்போ நம்ம அதே மாதிரி மறுபடியும் ஆன் பண்ணுறோம் பாருங்க, ஆன் ஆக மாட்டேங்குது பாருங்க. இப்போ கரெக்டாக ஆன் ஆகுதா? இப்போ மறுபடியும் நம்ம ஆன் பண்ணிட்டு போடலாம், ஆன் ஆகலை. நமக்கு வந்து சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. சரி ஓகே, நம்ம ஸ்பீக்கர் சாக்கெட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸ்பீக்கரை நம்ம ஓரமாக வச்சிடலாம். பேட்டரி நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஓகே, நம்ம டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, க்ளீன் பண்ணி ஆச்சு. இப்போ வந்து கோகனட் ஆயில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த சுவிட்சுக்கு இடையில நம்ம விடணும். விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணிங்கன்னே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க த்ரூ வந்து ரிமூவ் ஆகிடும். நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் தள்ளுறதுக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாம் வந்து பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்பீக்கர் அதாவது பேட்டரியை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். பார்த்தீங்களா, நமக்கு இப்போ பர்ஃபெக்டாக ஆன் ஆகுது. இப்போ பாருங்கள், 1 2 1 2 1 2 1 2. ஓகே, நமக்கு வந்து இப்போ சுவிட்சிலேருந்து எந்தவித ஃபால்ட்டும் நமக்கு இது இனிமேல் வராது. ஓகேங்களா? என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, உள்ளார வந்து துரு பிடிச்சி காண்டாக்ட் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால தான் நமக்கு சில டைம் ஆன் ஆகும், சில டைம் ஆன் ஆகாது. அந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் சுவிட்சை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம சரி பண்ணியாச்சு. ஓகே, கோகனட் ஆயில் வந்து மின்சாரத்தை கடத்துமான்னு கேட்டால் கடத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்க மினரல்ஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கரண்ட்டை வந்து கடத்தாது. அதனால எந்தவித ஷார்ட் சர்க்யூட்டும் ஆகாது. ஓகே கைஸ், இப்போ நமக்கு வந்து சுவிட்ச் கண்ட்ரோல் நமக்கு நல்லா இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்க இருக்க சுவிட்சுக்கு எல்லாத்துக்குமே நாம கோகனட் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டா அப்ளை பண்ணுங்க. ஓகே, நான் கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி சுவிட்சை அழுத்தி. ஓகே கைஸ், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இது வந்து கிழிஞ்சு போயிருந்தது இல்லையா, இதை வந்து நம்ம ஒட்டியாச்சு. ஓகேங்களா? வேற ஸ்பீக்கர்ல இருந்து நம்ம கட் பண்ணி நம்ம ஒட்டியாச்சு. அடுத்து என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் வந்து நம்ம ஒட்டும் போது இந்த ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது சால்டர் பண்ணணும். ஓகேங்களா? சால்டர் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஒயர் ஸ்டிப்பர் வச்சு ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். சுத்தமாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் 2 ஒயர் சேமா சால்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஒயரை சீவிட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, தெரியும் உங்களுக்கு, கட் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ஃப்ளக்ஸை அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து சிரிஞ்சில் வந்து எடுத்து வச்சிருக்கேன், அதனால அப்படியே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம மெல்ட் பண்ணி
ஓகே கைஸ், இப்போ வந்து சால்டரிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஒரு ஸ்பீக்கர் வந்து நம்ம பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஏன் பொலாரிட்டி சேஞ்ச் பண்ணி பற்ற வைக்கிறேன், அதாவது சால்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் சால்டரிங் ஆகலை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வந்து சால்டர் பண்ணணும். ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம ஓகே, ஓகே, ஒரு ஸ்பீக்கர் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பீக்கரு. ஓகே, இது வந்து பொலாரிட்டி வந்து கரெக்டாக நாம சால்வ் பண்ணிக்கலாம். பொலாரிட்டி வந்து கரெக்டாக நம்ம ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸும் மைனஸுக்கும் மைனஸும் கொடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம். ஏன்னு சொல்லிட்டு காரணம் வந்து நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து 2 ஸ்பீக்கரையும் சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பேட்டரி தான் நம்ம ரெடி பண்ணணும். ஓகே, இந்த பேட்டரி வந்து 2000 mAh பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பேட்டரி வந்து 2000 mAh வந்து இப்போ நம்ம இதை வந்து பேரல் பண்ணிவிட்டு நாம் சால்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சால்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம இதுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் டேப்பை நம்ம வந்து அடிச்சுக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் டேப் அடிச்சுட்டு இருக்கோம். ஓகே கைஸ், இப்போ டேப் நம்ம அடிச்சாச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு டேப் அடிச்சிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து 2000 mAh இது. ஆனால் இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1500 mAh தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வீக் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம 2 செல்லு போட்டிருக்கோம். 2 பேட்டரியுமே இப்போ வந்து 1500 தான் இருக்குது mAh. 2000 மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஆனால் 2000 வந்து இப்போ ஒர்க் ஆகலை. ஏன்னா பேட்டரி வந்து லைஃப் ஆயிடுச்சு, லைஃப் வந்து அதிகமாக போயிடுச்சு. ஓகே கைஸ், பேட்டரி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து ஸ்பீக்கரு ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரி சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நமக்கு ஆன் ஆகுது. உங்களுக்கு அடுத்து நம்ம ஸ்பீக்கரும் எடுத்துக்கலாம். ஸ்பீக்கரை நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் வயர் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. Radio mode. The Bluetooth device is ready to pairs. இப்போ நம்ம யூஎஸ்பி ஒரு Bluetooth device is ready to அடாப்டரை போட்டு பார்க்கலாம். இது வந்து பிக் டிஸ்பிளே கைஸ், நல்லா இருக்கு டிஸ்பிளே. ஓகே கைஸ், நம்ம பாக்ஸில் ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸ் எடுத்தாச்சு. பாக்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பைடர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பைடருக்கு கீழே நம்ம இந்த லப்பர் இருக்கு இல்லையா, அந்த லப்பர் வந்து பேத்துன்னு இருக்கு, தெரியும், பிச்சுட்டு இருக்கு, தெரியுதுங்களா? ஓகே கைஸ், இந்த லப்பர் வந்து பிச்சுட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பாண்டை வச்சு ஒட்டிக்கலாம். பேஸ்ட் ஓகேங்களா. பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டு சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாகின. ஆடுகளில் ஆட்டு சந்தையில் கொடியாடு, சீமையாடு, நாட்டு ஆடு, ஆடு உள்ளிட்டவை 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திரி ஆட்டு சந்தை. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்பீக்கரை இந்த ஷீல்டில் நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
கைஸ் ஸ்பீக்கரை நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ பாக்ஸில் வச்சு நம்ம ஃபிட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்பீக்கரில் வந்து பொலாரிட்டி மாற்றி கொடுத்தோம் இல்லையா, எதனால் நான் மாற்றி கொடுத்தேன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. ஸ்பீக்கர் சாக்கெட்டில் வந்து நான் வந்து ஸ்பீக்கர் சாக்கெட், அதாவது கனெக்டர் இருக்கு இல்லையா, நான் வந்து அதை வந்து மாற்றி வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நான் வந்து பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இரும்பு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு நம்ம உயிர் கொடுத்தாச்சு. இது போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.